Hello students, இந்த வீடியோல நம்ம visualizing linear relationships-னா என்னன்னு பார்க்க போறோம். ஒண்ணும் இல்ல, நம்ம linear relationship இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த linear ஈக்குவேஷனை வந்து நம்ம கிராஃப்ல வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இந்த y is equal to ax plus b இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் to represent a straight line in graph. அதாவது ஒரு கிராஃப்ல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு காமனான ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் தான் வந்து y is equal to ax plus b. இந்த ஈக்குவேஷன்ல நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு y வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் x அண்ட் y கோஆர்டினேட்ஸ் நம்ம பிளாட் பண்ணோம்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிடைச்சிரும். சரியா, இதை பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட 2.6 எக்ஸசைஸ் செட் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த எக்ஸசைஸ் செட் இருக்கும். அதனால இதை பார்த்துட்டு நீங்க அந்த சம் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல y வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். a வந்து இங்க என்ன ரெப்ரசன்ட் பண்ணும்னா ஸ்லோப் ஆஃப் த லைனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ வந்து நம்ம கிராஃப் இப்படி இருக்குன்னா இதுல ஒரு லைன் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கிரீன் கலர் லைன் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த லைன் வந்து எவ்வளோ ஸ்டீப்பா இருக்கு, அதாவது இப்படி ஸ்ட்ரைட் லைனா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனோ இல்லை இந்த மாதிரி நியர்லி ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டீப்பா இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம மலையெல்லாம் ஏறும்போது ரொம்ப ஸ்டீப்பா இருக்கு படிக்கட்டு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா இல்லாம ஒரு லைன் வந்து இப்படி இருந்துச்சுன்னா, கம்மி ஸ்லாண்டிங்கா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டீப்பா இருக்குன்னு சொல்லுவோம். இதை வந்து ஸ்லாண்டிங்கா இருக்குன்னு சொல்லுவோம், இதை வந்து ஸ்டீப்பா இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏயோட வேல்யூ வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா நம்மளோட லைன் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு லைன் வந்து கிராஃப்ல மார்க் பண்றோம் இல்லையா, பிளாட் பண்றோம் இல்லையா, அந்த லைன் வந்து ஸ்டீப்பா இருக்கா இல்ல ஸ்லாண்டிங்கா இருக்கான்னு டிசைட் பண்றது என்னன்னா இந்த ஏயோட வேல்யூ தான். அதே மாதிரி இந்த ஏயோட வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்ஷன் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஏயோட வேல்யூவை வச்சு அந்த லைன் வந்து இந்த மாதிரி இருக்கா, அதாவது மேல இருந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் சைட்ல கீழே போகுதா, இல்ல இந்த மாதிரி லெஃப்ட்ல இருந்து மேல ரைஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்போ ஏயோட வேல்யூவை வச்சு இந்த லைன் வந்து டிக்ளைன் ஆகுதா, இந்த மாதிரி ஃபால் ஆகுதா, இல்ல இந்த மாதிரி ரைஸ் ஆகுதாங்கிறத நம்ம பார்க்கலாம். லெஃப்ட் சைட்ல இருந்து இப்படி லைன் மேல போச்சுன்னா நம்ம ரைஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். அந்த கேசஸ்ல வந்து ஏயோட வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். ஒருவேளை லெஃப்ட் சைட்ல இருந்து இந்த மாதிரி டிக்ளைன் ஆகி கீழே ஃபால் ஆச்சுன்னா இந்த சினாரியோல ஏயோட வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கும். பாசிட்டிவ் ஏவா இருந்துச்சுன்னா அந்த லைன் வந்து ரைஸ் ஆகும், நெகட்டிவ் ஏஆ இருந்துச்சுன்னா அந்த லைன் வந்து ஃபால் ஆகும். இதுதான் வந்து ஏயோட ரோல் இந்த ஈக்குவேஷன்ல. இப்போ ஏயோட வேல்யூ என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பியோட வேல்யூ என்ன நமக்கு சொல்லும்னா ஒரு லைன் வந்து y ஆக்சிஸ்ல எந்த இடத்துல இருக்குன்றது சொல்லும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பில ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். இனிஷியலா அந்த வேல்யூ இருக்கப்போ நமக்கு லைன் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ y ஆக்சிஸ்ல இந்த பாயிண்ட்ல தான் வந்து கட் ஆகுது இல்லையா, இந்த பாயிண்ட்ல தான் வந்து y ஆக்சிஸ்ல மீட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட் என்னங்கிறது இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா b வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி ஒருவேளை நம்ம இந்த b வேல்யூவை மாத்திட்டோம்னா, இனிஷியலா இருந்த வேல்யூவை நம்ம மாத்திட்டோம்னா இந்த லைன் என்ன ஆகும்னா இந்த ஸ்டீப்னஸோ இல்ல ஸ்லாண்டிங்கோ அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அது முழுக்க முழுக்க ஏ பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது எதுவுமே மாறாது. ஆனா என்ன மாறும்னா இந்த லைனோட பொசிஷன் மட்டும் மாறும். இங்க இருக்கிறதுக்கு பதில் இந்த லைன் என்ன பண்ணுவோம்னா அதே லைன் தான், அதே ஸ்டீப் தான், அதே ஸ்லாண்டிங் தான், இந்த மாதிரி கீழே நம்ம இறக்கி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் வந்து அதாவது ஒரு லைன் வந்து y ஆக்சிஸ்ல எங்க கட் ஆகுது அப்படிங்கறத டிசைட் பண்றது வந்து b. பியோட வேல்யூவை மாத்தினோம்னா அந்த லைனோட பொசிஷன் தான் மாறுமே தவிர அது என்ன ஸ்லாண்டிங்ல இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டீப்னஸோ இல்ல ஸ்லாண்டிங்கோ வந்து மாறாது. ஏன்னா அது ஃபுல்லாவே வந்து a வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இனிஷியலா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏயோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண போறோம், பியோட வேல்யூ வந்து நம்ம அதே வேல்யூ வந்து நம்ம வச்சுக்க போறோம். இப்போ இந்த இடத்துல தான் வந்து அந்த y இன்டர்செப்ட் இருக்கு. எதை பேஸ் பண்ணி, பேஸ்ட் ஆன் b. நம்ம என்ன பண்ண போறோம், b வந்து அதே தான் வச்சுக்க போறோம், b வேல்யூ அதே தான் இருக்க போது. ஏயோட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாண்டிங்கா இருக்கிறது தான் மாறுமே தவிர இந்த பாயிண்ட்ல தான் வந்து அது y ஆக்சிஸ் வந்து கட் பண்ணும். அப்ப இதை சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்கும்னா இந்த பாயிண்ட்ல தான் லைன் இருக்கும். ஆனா மேபி அதோட ஸ்லாண்டிங்னஸ் இருக்கு இல்லையா அது வந்து மாறலாம். இனிஷியலா வந்து இப்படி இருந்த லைன் வந்து
நமக்கு இப்படி மாறலாம். ஆனா அந்த பாயிண்ட் வந்து ஒரே பாயிண்டா தான் இருக்கும். புரிஞ்சுதா? இனிஷியலா நம்ம லைன் இப்படி இருந்துச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ணோம்? அதோட வேல்யூஸ மாத்தணும். எந்த வேல்யூ மாத்தணும்? ஓட வேல்யூ மாத்தணும். அதனால என்ன ஆச்சு? நம்மளோட ஸ்லாண்டிங்கா இருக்க லைன் வந்து அஃபெக்ட் ஆச்சு. அதுல தான் வந்து அந்த இம்பாக்ட் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருந்தது என்ன ஆச்சுன்னா, அதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா ஆயிருச்சு. எதை பேஸ் பண்ணினா ஓட வேல்யூ சேஞ்ச் ஆச்சு இல்லையா? அதை பேஸ் பண்ணி. நம்ம வந்து பி வேல்யூ மாத்தவே இல்லை. அதனால அதே பாயிண்ட்ல தான் வந்து அந்த லைன் வந்து கட் ஆகுது. புரிஞ்சுதா? இதுதான் வந்து ஏ அண்ட் பி வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு நடக்கிற இம்பாக்ட். இப்போ அப்படியே ஆப்போசிட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓட வேல்யூ வந்து சேம் வேல்யூவா வச்சுக்க போறோம். ஓட வேல்யூவை மட்டும் நம்ம மாத்த போறோம். இந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும்னா இந்த லைன் இருக்கு இல்லையா? இந்த லைனோட ஸ்லாண்டிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து இனிஷியல் பாயிண்ட். சரியா? இனிஷியலா ஓட வேல்யூ இருந்தப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கு. இப்போ நம்ம ஓட வேல்யூ மாத்திட்டோம். அப்போ என்ன ஆகும்னா வேற ஒரு இடத்துல வந்து y இன்டர்செப்ட் ஆகும். அந்த இடத்துல இதே சேம் லைன் வந்து அந்த இடத்துக்கு வந்துடும். இங்க இருக்க லைன் இங்க கீழே வந்துடும். அவ்வளவுதான். பொசிஷன் மட்டும்தான் நமக்கு மாறும். நம்ம பிஏ சேஞ்ச் பண்ணோம்னா அந்த ஸ்லாண்டிங், ஸ்டீப்னஸ் அது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஓட வேல்யூவை பேஸ் பண்ணி தான் வந்து டைரக்ஷன், ஸ்டீப்னஸ் அண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் இருக்கு. இப்போ இப்படி ஒரு லைன் இருக்குன்னா நம்ம ஓட வேல்யூ மாத்த இந்த லைனை வந்து நம்ம ரொட்டேட் கூட பண்ணலாம். ஓட வேல்யூ வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கீழே ஃபால் ஆகும். ஓட வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேல ரைஸ் ஆகும். அதனால இதை பேஸ் பண்ணி நமக்கு டைரக்ஷன் மாறலாம். அதே மாதிரி ஓட வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண அந்த லைனை வந்து நம்ம ரொட்டேட்டும் பண்ணலாம். நம்ம மாத்த என்ன ஆகும்னா இந்த மாதிரி லைனை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். அது எப்படிங்கிறத நம்ம பிளாட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓட வேல்யூ மாற்றும் போது இனிஷியலா லைன் வந்து இப்படி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிருக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு அப்படியே ரொட்டேட் ஆகலாம். எதை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகலாம்னா ஓட வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம லைனை வந்து ரொட்டேட் பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து பி. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பி நமக்கு என்ன சொல்லும்? அந்த லைன் வந்து y ஆக்சிஸ்ல எங்க கட் ஆகுதுன்றத சொல்லும். இந்த பாயிண்ட் என்னங்கிறது சொல்றது தான் வந்து பியோட வேலை. அப்ப நம்ம பியோட வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த லைன் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த பொசிஷன் மட்டும் தான் மாறும். அதாவது yல கட் பண்ற பொசிஷன் மட்டும் தான் மாறும். இனிஷியலா எப்படி இருக்குன்னா நம்ம பியோட வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல அந்த லைன் வந்துடும். மறுபடியும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்துடும். ஆனா அந்த லைன் வந்து ஒரே ஸ்லாண்டிங்கா தான் இருக்கும். இப்போ நான் வரையறனால உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. நம்ம ஸ்கேல் வச்சு வரைஞ்சோம்னா நமக்கு அதே லைன் தான் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல கிடைக்கும். ஸோ இங்க இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பியோட வேல்யூ பேஸ் பண்ணி yல எங்க அந்த பாயிண்ட் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பாயிண்ட்ல என்ன ஆகும்னா அந்த லைன் வந்து y ஆக்சிஸை கட் பண்ணும். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம பியோட வேல்யூ வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு கொஸ்டின்ல எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு லைன் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. 3ஓ இல்ல 2ஓ இல்ல எவ்வளவு வேணா கொடுக்கலாம். ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி என்ன ஃபார்மேட்ல கொடுப்பாங்கன்னா y is equal to ax plus bங்கிற ஃபார்மேட்ல தான் கொடுப்பாங்க. அப்போ y is equal to 2x plus 1 இது ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி y is equal to 3x plus 1 இது ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி y is equal to 2x plus 4 இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இங்க கொடுத்திருக்க ஒவ்வொரு ஈக்குவேஷன்ல இருந்தும் நம்மளால ஒரு லைன் வரைய முடியும். இந்த லைன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் நம்ம எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா இந்த a and b வேல்யூஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இங்க நம்மளோட a வேல்யூ என்னன்னா எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க x கூட எது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கோ அதான் வந்து a வேல்யூ. பிளஸ் இல்லைன்னா மைனஸ்னு சொல்லிட்டு இன்னொரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும் அதுதான் வந்து நம்மளோட b வேல்யூ. அப்போ இங்க கொடுத்திருக்கிறதுல நம்மளோட a வேல்யூஸ் என்னன்னா a is equal to 2 இங்க இருக்க வேல்யூ 2 அதுக்கப்புறம் இங்க வந்து 3 a is equal to 3 அப்புறம் மறுபடியும் a is equal to 2 அதுக்கப்புறம் b ஓட வேல்யூஸ் என்ன b is equal to 1 ஃபர்ஸ்ட் வந்து 1 செகண்டும் வந்து 1 தான் b is equal to 1 தேர்ட் ஒன் வந்து 4. ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு a வேல்யூஸ் வந்து நமக்கு ஈக்குவலா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை இந்த இடத்துல எல்லாமே வந்து 2 2 2ன்னு இருந்துச்சுன்னா 3 ஈக்குவேஷன்லயுமே வந்து a ஓட வேல்யூ வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா அந்த லைன்ஸ் வந்து பேரலா இருக்கும். நம்ம வரைகிற லைன்ஸ் இருக்கு இல்லையா நம்ம கிராஃப்ல வரைகிற லைன்ஸ் வந்து இந்த மாதிரி பேரலா இருக்கும். எப்போனா a ஓட வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கும்போது இந்த மாதிரி லைன்ஸ் வந்து பேரலா இருக்கும். when all equations have the same a value we will get parallel lines. சரியா? எப்போனா எல்லா ஈக்குவேஷன்லயும் வந்து a வேல்யூ வந்து ஒரே மாதிரி இருக்கணும் b வேல்யூ வந்து வேற மாதிரி இருக்கணும்.
எல்லா ஈக்குவேஷன்ஸ்லயும் வந்து b வேல்யூ வந்து ஈக்குவலா இல்லாம a வேல்யூ வந்து நமக்கு சேம் வேல்யூவா இருந்துச்சுன்னா, ஒரே வேல்யூவா இருந்துச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல 3ன்னு இல்லாம 2ன்னு இருந்துச்சுன்னா, நம்ம மார்க் பண்ற லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா parallel லைன்ஸா இருக்கும். இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி நம்ம கிராஃப்ல லைன் டிரா பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு லைன்ஸ் வந்து parallel-ஆ இருக்கும்னு சொல்றாங்க. ஒருவேளை a வந்து வேற வேற மாதிரி இருந்து, இப்போ இங்க 4ன்னு இல்லாம 1 இருந்துச்சுன்னா, a வந்து நாட் ஈக்குவலா இருந்து b ஓட வேல்யூ வந்து ஒரே வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த எல்லா லைன்ஸுமே வந்து ஒரே பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்ட் ஆகும். சரியா? ஒரே பாயிண்ட்ல வந்து மீட் ஆகும். a வந்து ஈக்குவலா இருக்கக்கூடாது. அதே மாதிரி when all equations have the same b value, நமக்கு வந்து சினாரியோ எப்படி இருக்கும்னா, the lines will meet the y-axis on the same point. நம்மளோட y இன்டர்செப்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு ஒரே பாயிண்டா இருக்கும். இப்போ 3 லைன் இருக்குன்னா நமக்கு ஸ்லாண்டிங் தான் வந்து வேற வேறையா இருக்கும். ஆனா அந்த yல எந்த இடத்துல மீட் ஆகுதோ அது வந்து ஒரே பாயிண்டா இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த 3 லைனும் வந்து மீட் ஆகும். எந்த சினாரியோலனா நமக்கு வந்து b-ஓட வேல்யூஸ் வந்து ஒரே வேல்யூஸா இருக்கணும். அந்த மாதிரி இருந்து a-ஓட வேல்யூஸ் வேற வேறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரே பாயிண்ட்ல வந்து 3 லைனும் வந்து y ஆக்சிஸ்ல வந்து கட் ஆகும். இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம ஏனா என்னன்னு பார்த்தோம், பினா என்னன்னு பார்த்தோம், பியோட வேல்யூனால என்ன இம்பாக்ட் இருக்கும்னு பார்த்தோம், அதே மாதிரி ஏவோட வேல்யூனாலையும் என்ன இம்பாக்ட் இருக்குன்றத பார்த்தோம். இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நம்ம 2.6ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் கிளாஸஸோ இல்லை ஆன்லைன் டியூஷனோ வேணும்னா இந்த ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்க என்ன டீடைல்ஸ்ன்னு தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோல வந்து நம்ம 2.6ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணிடலாம். Until then, keep watching and stay connected.